வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிக்கன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், பிரியாணி இலை, ஒரு பட்டை, புதினா ஒரு கைப்பிடி அளவு, மீடியம் சைஸ் தக்காளி 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பெரிய சைஸ் வெங்காயம் 3, சிக்கன் அரை கேஜி. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது: ஒரு கைப்பிடி அளவு புதினா, அரை கைப்பிடி அளவு மல்லித்தலை, 8 பச்சை மிளகாய், ஒரு ஏலக்காய், பிரியாணி பூ 1, 4 லவங்கம், 3 பட்டை, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, பெரிய சைஸ் தக்காளி 1. இதில் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மசாலாவெல்லாம். இது பூரி, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் எதுக்குனாலும் இது ட்ரை பண்ணலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். எண்ணெய் 100 ml ஊற்றிட்டு 2 பிரியாணி இலை, பட்டை 1, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வெங்காயத்தை நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருணும். புதினா இலை சேர்த்திட்டு அதை நல்லா சுருண்டு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் செய்யணும் இதை. இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது வதங்கி வரத்துக்கு ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்திக்கலாம். சிக்கனை சேர்த்திட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கி அது அந்த மசாலாவோட நல்லா கலக்கி விடணும். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் ஒன்றா போட்டு இது நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 250 ml தண்ணி ஊற்றிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்கு நம்மளுக்கு 20 நிமிஷம் 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். சென்டரில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சிக்கன் வெந்திருக்கா, தண்ணி சுருண்டு இருக்கான்னுட்டு. ஒருவேளை தண்ணி பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்திட்டு சிக்கன் வெந்து பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.